திருப்பத்தூர் வழியாக குலதெய்வ வழிபாட்டிற்காக அழகர் கோவிலை நோக்கி பாரம்பரிய மாட்டு வண்டி பயணம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு குலதெய்வ வழிபாட்டிற்காக மாட்டு வண்டி கட்டி பாரம்பரிய முறைப்படி அழகர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் நேற்று இரவு வந்தடைந்தனர். காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூர் வேளங்குடி கிராமத்தை சேர்ந்த நாட்டார்கள் தலைமுறையாக குலதெய்வ வழிபாட்டிற்காக மாட்டு வண்டியில் சுமார் 180 ஆண்டுகளாக பயணம் செய்வதை முன்னோர்களின் வாக்குக்காக இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர். கோட்டையூர் வேளங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள 18 கிராம மக்கள் பாரம்பரிய முறையில் மாட்டு வண்டிகளை பூட்டி அழகர் கோவிலில் உள்ள அவர்களின் குலதெய்வமான 18ஆம் படி கருப்பரை வணங்குவதற்கு மாட்டு வண்டியில் பயணம் மேற்கொண்டனர். இந்த ஆண்டிற்கான விழாவில் கலந்து கொள்வதற்காக வேளங்குடி பிள்ளையார் கூடத்தில் இருந்து காளைகள் பூட்டப்பட்ட 20 கூட்டு வண்டிகளில் பயணத்தை துவங்கினர். வரிசையாக மாட்டு வண்டிகளில் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அழகர் கோவிலுக்கு குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, திருப்பத்தூர் வழியாக பயணம் மேற்கொண்டனர். அழகர் கோவில் ஆடித்திருவிழா துவங்கியவுடன் வேளங்குடி நாட்டார்களுக்கு விழாவில் பங்கேற்க கோவிலிருந்து திருவோலை அனுப்பப்படுகிறது. இதனை அடுத்து 2வது நாளான இன்று தங்குகின்றனர். 3வது நாளான நாளை ஆகஸ்ட் 7 அழகர் கோவில் சென்று தீர்த்தமாடி பெருமாளை வழிபாடு செய்கின்றனர். மறுநாள் ஆகஸ்ட் 8 18 படி கற்பருக்கு கிடா வெட்டி படைத்து அன்னதானம் வழங்குவர். பின்பு அங்கு நடைபெறும் தேரோட்டத்தில் பங்கு பெற்று இறை வழிபாடு முடிந்த பின்பு மீண்டும் மாட்டு வண்டி பயணத்தை துவங்கி சொந்த ஊர் திரும்புகின்றனர். நாட்டார்கள் கூறுகையில் பல தலைமுறைகளாக பாரம்பரியம் 6வது தலைமுறையாக இந்த பயணத்தை தொடங்கினோம். இதற்காக இந்த வண்டிகளை புனிதமாக கருதி பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். 7 நாள் பயணத்தில் உறவினர்களுடன் சேர்ந்து வழிகளில் தங்கி ஒன்றாக சாப்பிட்டு இறைவனை வழிபடுவது எங்களுக்கு பசுமையான நினைவுகளாக இருக்கும். ஆடி மாதம் நடக்கும் இந்த பயணம் எங்களது சுக துக்கங்களால் பாதிக்கப்படுவதில்லை. இந்த பயணம் குலதெய்வத்திற்கான வேண்டுதல்களை நிறைவேற்றவும் உறவுகள் பலப்படவும் உதவுகிறது. இதனால் வெளிநாட்டில் இருந்தால் கூட மறக்காமல் வந்து பங்கேற்கின்றனர். பிறந்த குழந்தைக்கு முதல் முறையாக குலதெய்வம் கோயிலில் முடிக்காணிக்கை கொடுப்பதை வழக்கமாகவும் கொண்டுள்ளனர். நைட்டு காலையில மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டு எந்த இடத்துல சந்தை நம்ம ஸ்கூல் இருக்குல்ல சந்தையில் போடுவாங்கல்ல ஊர்னிக்கிட்ட கோயிலுக்கு. இப்போ வந்து நாளைக்கு தான் போவீங்க? வெள்ளிக்கிழமை நாளைக்கு நைட்டு போயிடுவோம் 2 மணிக்கெலாம் கோயிலுக்கு. அது வெள்ளிக்கிழமை இல்லை, நாளைக்கு நைட்டு போயிடுவோம்ண்ணே. தானே இப்போ நம்ம இந்த அழகுவழி பயணம் அப்படின்றது முன்னோர்கள் வந்து ஒரு 4 தலைமுறை முன்னாடி அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ஏற்ப இந்த மாட்டு வண்டியில் போய் ஆரம்பித்தாங்க. இப்போ இவ்வளோ வசதிகள் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இதில் போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மாட்டு வண்டி பயணத்தை மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாமி போய் கும்பிட்டு அந்த திருப்தியும் இல்லை, அதில் சில குறைகளும் இருந்தது. அதனால இந்த வழிமுறையில் நாங்கள் சாமி கும்பிட்றோம். இதில் முக்கியமாக நாங்கள் இப்போது வீட்டில் குழந்தை பிறந்தோன்னே அந்த வருஷம் முடி வச்சு அங்கே போய் முடியறைக்கி கிடா வெட்டி சாமி கும்பிட்டு வருவோம். அது எதுக்கு எந்த நேரத்தில் போவோம் அப்படின்னா ஆடி திருவிழாவுக்கு தான் போவோம். இந்த ஆடி திருவிழான்றது நம்ம மலர்களில் காப்பு கட்டும் போதே நமக்கு அங்கேருந்து திருமுகம் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. எப்போ காப்பு கட்டுறது, கொடியேற்றம் எப்போ தேர் அப்படின்றத அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வண்டியை கட்டிட்டு போய் அங்கே முடியறைக்கி சாமி கும்பிட்டு வருவோம். இது 4 தலைமுறையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது முக்கியமாக இது எந்த ஏரியாவிலேருந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகாவில் பாளையநாடு அப்படின்னு ஒரு 16 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திலேருந்து கோட்டையூர் வேளங்குடி அப்படின்ற ஊர் அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு அந்த காலத்துலேருந்தே ஒரு 4 தலைமுறைகளாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதில் பங்காளிகளும் இருக்காங்க, மாமா மச்சானும் இருக்காங்க, பக்கத்தூரும் இருக்காங்க. அந்த கருப்பர் 18ஆம் படி கருப்பரை நம்ம கும்பிடுறவங்க எல்லாருமே அந்த சாமிக்கு கீழே வர்றவங்க எல்லாரும் வண்டி கட்டி போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த முடியை வச்சிருக்க குழந்தைய வந்து அந்த மாட்டு வண்டியில தான் பயணம் பண்ணணும். அதாவது அந்த குழந்தைய வந்து ஒரு பைக்லேயோ இல்லை வேற கார்லேயோ கூட போகிற வண்டியிலோ எடுத்துட்டு கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த குழந்தைய வந்து இந்த மாட்டு வண்டியில பயணம் பண்ணி அந்த முடியை இறக்குறது தான் அந்த கடவுளுக்கு வந்து ஏற்றுக்கணும் அப்படின்றது ஒரு பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.